பிரான்சின் 60வது பிராந்தியத்தில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கான குடியிருப்பு அனுமதி தொடர்பான சந்திப்பு நடைமுறைகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முக்கிய மாற்றங்கள் அமுலுக்கு வரவுள்ளன. இதுவரை வசிக்கும் இடத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட சந்திப்புகள் இனிமேல் விண்ணப்பிக்கும் சேவையின் வகையை பொறுத்து 3 வெவ்வேறு நகரங்களுக்கு பிரித்து வழங்கப்பட உள்ளன. அதன்படி புவே நகரில் உள்ள அலுவலகத்தில் பொதுவான புதிய வசிப்பிட உரிமை விண்ணப்பங்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கான சேவைகள் கவனிக்கப்படும். குறிப்பாக முறையான ஆவணங்களின்றி தங்கியிருப்பவர்கள் தங்களை முறைப்படுத்திக் கொள்ள கோரும் விண்ணப்பங்கள் இனி இந்த மையத்தில் மட்டுமே பிரத்யேகமாக கையாளப்படும். காம்பி எங் நகரில் உள்ள மையம் இடி சர்வதேச மாணவர்களுக்காக பிரத்யேகமாக செயற்படும். மாணவர் விசா புதுப்பித்தல், மாணவர்களுக்கான புதிய விண்ணப்பங்கள் மற்றும் குடும்ப ஒருங்கிணைப்பு மூலம் வருபவர்களுக்கான முதல் வசிப்பிட உரிமை விண்ணப்பங்கள் இங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் பயண ஆவணங்கள் தொடர்பான சேவைகளும் இங்கு இடம்பெறும். கிரெயில் நகர அலுவலகத்தை பொறுத்தவரை குதிரை ஏற்றத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் சிறார்களுக்கான பயண ஆவணங்கள் கோருவோர் அங்கு செல்ல வேண்டும். வசிப்பிட உரிமை அட்டையை தொலைத்தவர்கள் அதன் நகலை பெறுவதற்கும் கிரெயில் மையத்தையே அணுக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. புதிய நடைமுறைப்படி கைரேகை பதிவு செய்வதற்கான திகதியையும் இடத்தையும் நிர்வாகமே குறுஞ்செய்தி மூலம் அறிவிக்கும். ஆனால் தயாராக உள்ள குடியிருப்பு அனுமதி அட்டைகளை நேரில் சென்று வாங்குவதற்கு பயனாளர்கள் இணையதளம் வழியாக தாங்களாகவே நேரத்தை முன்பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மையங்களுக்கு செல்லும் போது அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக கொண்டு செல்வது அவசியம். ஆவணங்கள் அரைகுறையாக இருந்தால் விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என்றும் மீண்டும் புதிய சந்திப்பை பெற வேண்டியிருக்கும் என மாகாண நிர்வாகம் எச்சரித்துள்ளது.